பாருங்க, கிதியோனோட ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொல்லி உன்னோட கூட இருக்கிறார் என்று அவருக்கு தீர்க்க தரிசனம் வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்று அவருடைய இருதயம் அவருக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கிறது. ஸோ சூழ்நிலை தேவன் உங்களோட கூட இருப்பது போல் இல்லை, ஆனால் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது. ஏனென்றால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதனால சூழலை நாம் பார்க்கக்கூடாது, அவருடைய வார்த்தையை நாம் பார்த்து நடக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையிலே சொல்கிற இந்த மாதிரி நம்ம நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு உண்மையில ஒரு நற்செய்தி, எந்த சூழலையும் நாம பார்க்காமல் இந்த வார்த்தையை பாருங்கள். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எல்லா சூழலையும் கடந்து போக முடியும். ஆண்டவர் இந்த விசுவாசத்துல தான் நம்மளை கடந்து போக சொல்கிறார். உங்கள் எல்லோரிடம் கர்த்தர் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், உங்கள் வீட்டிலும் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் முதலாவது கேட்குற எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டும். அதனால சோர்ந்து போகாதீர்கள்.